அனைவருக்கும் வணக்கம். குரூப் 4 எக்ஸாமை எய்ம் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுவும் இப்போ இந்த சமயத்தில் அதை பற்றி சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. முக்கியமாக புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இதை கண்டிப்பாக தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் குரூப் 4 எக்ஸாமை எய்ம் பண்ணி படிக்கிறீங்க சரிங்களா, புதுசாக இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்கள் ஒரு 2 வருஷம் அப்படி இல்லைன்னா ஒரு 2 அட்டம்ப்ட் இதுக்குள்ளே அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை சரிங்களா. ஒருவேளை இந்த 2 வருஷத்துக்குள்ளே அப்படி இல்லைன்னா 2 அட்டம்ப்ட்டுக்குள்ளே உங்களால் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியலன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமாக மாறிடும். நான் எல்லாருக்கும் சொல்லலை, பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இதுக்கப்புறம் வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமாக மாறிடும். என்ன கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 2 வருஷம் இல்லைனா 2 அட்டம்ப்ட் வரைக்கும் உங்களுக்கு பெருசாக எதுவும் பிரச்சனை இருக்காது. உங்களை பெருசாக யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, பெருசாக அட்வைஸும் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் இந்த 2 வருஷத்துக்குள்ளே அப்படி இல்லைனா 2 அட்டம்ப்ட்டுக்குள்ளே கிளியர் பண்ணலைன்னா, அதுக்கப்புறம் உங்களை நோக்கி நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் எவ்வளோ நாளைக்கு நீ படிக்க போகிற, எப்போ தான் நீ பாஸ் பண்ணுவ? ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகளை உங்களை நோக்கி கேட்க ஆரம்பிப்பாங்க. முக்கியமாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரியே நிறைய பேர் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் கிளியர் பண்ணலன்னா நிறைய அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்ன அட்வைஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஜாப்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது, உனக்கு கவர்மெண்ட் ஜாப்லாம் கண்டிப்பாக கிடைக்காது, உன்னுடைய ஜாதகத்திலேயே அது இல்லை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதே மாதிரியே கவர்மெண்ட் ஜாப்லாம் காசு கொடுத்தா தான் கிடைக்கும், அதாவது லஞ்சம் கொடுத்தா தான் கிடைக்கும், இந்த எக்ஸாம்லாம் சும்மா ஒரு செட்டப்புக்காக வைக்கிறது தான், ஆல்ரெடி ஆளை எடுத்துகிட்டு சும்மா ஒரு கண் துடைப்புக்காக தான் இந்த எக்ஸாம்லாம் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதை விட்டுட்டு வேறு வேலைக்கு போ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த 2 இதுக்குள்ளே நீங்கள் பாஸ் பண்ணலன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாருக்கும் நடக்காது. சில பேருக்கு அவங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் எப்போதுமே இருக்கும். நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப சில பேருக்கு மட்டும்தான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அவங்க ஃபேமிலியிலேருந்தே ஒரு எதிர்ப்பு வர ஆரம்பிச்சிடும். சுற்றி இருக்கிறவங்க சொல்லவே தேவையில்லை சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம், இப்போ நான் சொன்னது இது 2மே பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக படிக்கிறவங்களுக்கு தான், ரைட்டுங்களா. நீங்கள் ஃபுல் டைமாக படித்து இந்த 2 வருஷம் இல்லை 2 அட்டம்ப்ட்டுக்குள்ளே கிளியர் பண்ணலன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும். இது பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. பார்ட் டைமாக படிக்கிறவங்க ஒரு 2 வருஷத்துக்குள்ளேயோ இல்லை 2 அட்டம்ப்ட்டுக்குள்ளேயோ கிளியர் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் இப்போ எக்ஸாம் இருக்கிற ட்ரெண்டுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அதனால் நான் சொல்கிறது ஃபுல் டைமாக படிக்கிறவங்களுக்கு. ஏன்னா ஃபுல் டைமாக படிக்கிறவங்க தான் வீட்லேயே இருப்பீங்க. ஸோ உங்களை நோக்கி தான் இந்த மாதிரி அதிக கேள்விகள் வரும். இப்போ வேலைக்கு போயிட்டே படிக்கிறவங்க, அதே மாதிரியே ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க இல்லைங்களா, இவங்களுக்கெல்லாம் இது செட் ஆகாது. இது முடியாது தான், கொஞ்சம் கஷ்டம்தான் சரிங்களா. சில பேர் பண்ணிவிடுவாங்க, பட் சில பேரால் முடியாது. ஏன் அந்த சில பேரால் முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வேறு ஏதாவது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா குழந்தைங்கள பார்த்துக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு இடையில டைம் ஒதுக்குறது, படிக்கிறதுக்கு டைம் ஒதுக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலுமே அவங்களால கரெக்டாக ஒரு ஷெட்யூல் போட்டு படிக்க முடியாது. ஒரு நாள் ஆஃபீஸில் 6 மணிக்கே விட்டுருவாங்க, ஒரு நாளைக்கு ஓவர் டைம் பார்க்க சொல்லியிருப்பாங்க, அதே மாதிரி ஒரு நாள் காலையில் சீக்கிரம் வர சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்காது. அதனால் ஷெட்யூல் கரெக்டாக போட்டு அதை அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது. இன்னொன்று, இந்த வேலைக்கு போயிட்டே படிக்கிறவங்க உண்மையாகவே ரொம்ப ரொம்ப பாவப்பட்ட ஜென்மங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ நீங்கள் வேலைக்கு போயிட்டு வரீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு உடனே ஒரு என்டர்டெயின்மெண்ட் தேவைப்படும். ஆனால் இவங்களுக்கு அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கெலாம் நேரம் இருக்காது. அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கான நேரத்தில் தான் இவங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போயிட்டே படிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப சபிக்கப்பட்டவர்கள், பாவப்பட்டவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவங்க 2 பேருக்கும் இது பொருந்தாது சரிங்களா. இந்த 2 வருஷத்தில் பாஸ் பண்ணுறதோ இல்லை 2 அட்டம்ப்டில் பாஸ் பண்ணுறதோ பொருந்தாது. ஆனால் ஃபுல் டைமாக படிக்கிறவங்களுக்கு இது தாராளமாக போதும். குறிப்பாக ஒரு 2 வருஷம் ஃபுல் டைமாக படித்தா தாராளமாக போதும். நான் சொல்கிறது மேக்ஸிமம், அதிகபட்சம் 2 வருஷம் படித்தாலே
தாராளமாக வந்து குரூப் 4 கிளியர் பண்ணிடலாம். நான் சொல்கிறது மேக்ஸிமம், திரும்ப சொல்கிறேன், எல்லாரையும் சேர்த்து சொல்கிறேன். ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கே வந்து இந்த 2 வருஷங்கிறது தாராளமாக போதும். சில பேர் நல்ல நாலேஜோடு இருப்பாங்க, நல்ல மெமரி பவர் இருக்கும், எதாக இருந்தாலும் ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு 8 மாதத்துலேருந்து 1 வருஷம் கூட போதும். ரைட்டா? அதுக்குள்ளே வந்து அவங்க கண்டிப்பாக படித்து பாஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த 2 வருஷங்கிறது நான் வந்து பிலோ ஆவரேஜை சேர்த்து சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஈஸியாக அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெமரி பவர் அந்த அளவுக்கு இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு 2 வருஷம் தேவைப்படும். ஸோ இதை தான் சொல்ல வரேன். சரி, ஓகே. இப்போ வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். கொஞ்சம் பிலோ ஆவரேஜாக இருக்கிறவங்க இந்த 2 வருஷத்தில் பாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பெருசாக எதுவுமே செய்ய தேவையில்லை. கன்சிஸ்டன்சி, அவ்வளோதான். அதாவது ரெகுலராக படிக்கணும், டெய்லி படிக்கணும். எப்படி நம்ம டே டு டே லைஃப்பில் பல் விளக்குறது, குளிக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறதெல்லாம் எப்படி வந்து நம்மளுடைய வாழ்க்கையோட ஒரு அங்கமாக இருக்கோ, அதே மாதிரியே படிக்கிறதும் நம்மளுடைய வாழ்க்கையோடைய ஒரு அங்கமாக மாறணும். டெய்லி வந்து படிக்கணும், கண்டிப்பாக வந்து டெய்லி படிக்கணும். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. சம்டைம்ஸ் வந்து ஏதாவது 1-2 நாள் மிஸ் ஆகும். நமக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை வேறு எங்கேயாவது வெளில ஃபங்க்ஷன் போகிற மாதிரி இருக்கும், இல்லை சம்திங் ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் படிக்கிறத ஸ்டாப் பண்ணுறது தப்பு இல்லை, சரிங்களா? மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபுல் டைமாக படிக்கிறவங்க வந்து சோம்பேறிகளாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு வந்து நிறைய டைம் இருக்கும், சரிங்களா? அதனால் ஒரு 1 ஹவர் படிக்கிறாங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் போயிட்டு ஏதாவது என்டர்டெயின்மெண்ட்டில் இறங்கிடுவாங்க. படம் பார்க்குறது, இல்லை யார்கிட்டையாவது பேசுகிறது. ஸோ இந்த மாதிரியான என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு இறங்கிடுவாங்க. ஃபுல் டைமாக படிக்கிறவங்களுக்கு இந்த ஒரு சிக்கல் இருக்கும். பார்ட் டைமாக படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா டைமை கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு டைம் கிடைக்காததுனால கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. பட் ஃபுல் டைமாக படிக்கிறவங்க இந்த ஒரு தப்பை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கும். ஸோ ஏன்னா சில பேர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, குரூப் 4 வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 3 மாதம் படித்தா போதும், இந்த ஒரு புத்தகத்தை படித்தா போதும். ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க ஏதாவது கேள்விப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா, இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, குரூப் 4ல் பாஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் அவங்களுக்கு வந்துடும். ஆனால் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், சரிங்களா? அது வந்து இவங்களுக்கு எப்போ புரியும்னா, ஒரு அட்டெம்ப்ட் இல்லைனா ஒரு 2 அட்டெம்ப்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து எவ்வளோ ஒரு டஃப்பான எக்ஸாம் அப்படிங்கிறது தெரியும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இவங்க ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டாங்க, சரிங்களா? ஃபுல் டைமாக இருக்கிறவங்க டைம் வேஸ்ட் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டாங்க. ஒழுங்காக படிக்காமல் போயிட்டு எக்ஸாம் எழுதுனா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், சரிங்களா? படிச்சுட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, படிச்சுட்டா ஈஸியாக தான் இருக்க போகுது. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குரூப் 4 வந்து ஈஸிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு வேலை யாராவது சொல்லியிருந்திருக்கலாம். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வந்து சாதாரணமாக நினச்சிட்டு கொஞ்சம் மேலோட்டமாக படிக்கிறது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட் டைம் போய்ட்டு ஒரு எக்ஸாம் எழுதும்போது தான் இந்த எக்ஸாம் வந்து எவ்வளோ கஷ்டம், இதுக்கு நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 இயரும் ஒரு அட்டெம்ப்ட்டும் முடிஞ்சிருக்கும், சரிங்களா? இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கே 1 வருஷம் ஒரு அட்டெம்ப்ட் வந்து அவங்களுக்கு முடிஞ்சிருக்கும், ரைட்டா? இப்போ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் டைமாக படிக்கிறவங்க, அதுவும் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறவங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, அவ்வளோதான். நான் சொல்ல வர்றது கடைசியாக இதுதான். டைம் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக படிங்க, ரெகுலராக படிங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த 2 வருஷம் இல்லைனா 2 அட்டெம்ப்ட்டுக்குள்ளே பாஸ் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. அதுக்கு மேலே வந்து இந்த சொசைட்டியையோ உங்களுடைய ஃபேமிலியையோ உங்களால் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாயிடும். பட் இது வந்து இவங்களுக்கு செட் ஆகாது. வேலைக்கு போயிட்டே படிக்கிறவங்களுக்கோ இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கோ இதை வந்து நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் இவங்க வந்து இதை வந்து கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு கிடைக்கிற டைமில் படிங்க. உங்களுக்கு வேலை வந்து உங்களுக்கு தேவையானப்போ கிடைக்கும், சரிங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ தயவு செஞ்சு டைமை வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. இது வந்து உங்களுக்கு கரெக்டான டைம். நீங்கள் நல்லா படிக்கிறதுக்கு இது வந்து கரெக்டான டைம். ஏன்னா இப்போதைக்கு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் கூட வரல. நல்லா நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க. இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்ட்லாம் நீங்கள் படிக்கலாம், உங்கள் மைண்டில் நல்லாவே அது ரீச் ஆகும். ஸோ அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. ஆல் தி பெஸ்ட்.